So, very happy morning to all students. Today, we are going to see the Unit 3 Service Business 1 with the Chapter 10 Reserve Bank of India. So, the functions of RBI. The functions of RBI. Today, we are going to see the functions of RBI. So, India Reserve வங்கியினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். The functions of the RBI can be grouped under three heads. So, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் மூன்று தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So, leadership and supervisory function, traditional function, promotional function. Leadership and supervisory function, தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். Then traditional function, பாரம்பரிய பணிகள். Then promotional function, மேம்பாட்டு பணிகள். The first one is leadership and supervisory function. So, India being the fastest growing economy in the world, India is expected to play a major role in the world affairs of many countries. So, உலக பொருளாதாரத்துல வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கின்றது. அதே சமயத்துல உலகில் உள்ள பல நிகழ்வுகளில் இந்தியா முக்கிய பங்காற்றி வேண்டுமென்ற பல நாடுகள் எதிர்பார்க்கின்றன. இந்தியா எல்லாத்துலயும் பங்கு பெறணும் அப்படின்ற பல நாடுகள் எதிர்பார்ப்பை காத்திருக்கின்றன. So, RBI being the banking institutional head of India has to be a part of global institution. It has to transform the quality and size of banks in India to the level of banks in developed countries. So, இதன் விளைவாக இந்தியாவில தலைமை வங்கியாக உலக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்திய ரிசர்வ் வங்கி உள்ளது. அதே சமயத்துல வளர்ந்த நாடுகள் உள்ள வங்கிகளுடைய தரத்திற்கு ஏற்ப இந்திய வங்கியினுடைய தரத்தையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய அளவை உயர்த்தும் பணிகளை இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்து வருகின்றது. So, such function gets prominence in current scenario. So, அத்தகைய செயல்பாடுகள் தற்போது உள்ள சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது. India's representative in World Financial Institution. India representative in World Financial Institution. உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக இது செயல்படுகின்றது. In order to maintain consistency and harmony with international banking standards, the RBI is associated with Basel Committee on Banking Supervision since 1997. So, சர்வதேச வங்கியினுடைய தரநிலை கணக்கு நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை பராமரிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியினுடைய தீர்வு பேசல் குழுவுடன் 1997 ஆண்டு முதல் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. So, RBI represents Government of India in International Bank for Reconstruction and Development Bank and International Monetary Fund, in which India is a member since December 27, 1945. அதே சமயத்துல பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி மற்றும் பன்னாட்டு நாணய நிதியியல் டிசம்பர் 27, 1945 முதல் இந்திய அரசின் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருந்து வருகின்றது. Then regulator and supervisor of Indian banking system. So, இந்திய வங்கியினுடைய கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக ரெகுலேட்டர் ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும் and சூப்பர்வைசர் மேற்பார்வை இடுதல் செய்யக்கூடிய நிலையில இந்த வங்கியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. The broad guidelines for all banking operation in the country are formulated by the RBI. The RBI has power to issue license, control and supervise commercial banks under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. So, நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வகுத்து வழங்கி வருகிறது. அதே சமயத்துல இந்த
ரிசர்வ் 1934 முதல் இந்த வணிக வங்கியினுடைய ஒழுங்குமுறை சட்டத்தையும் 1949 ஆகியவற்றின் கீழ் வணிக வங்கியினுடைய உரிமம் வழங்குதல். That is, in 1949, it conduct the inspection of the commercial bank and call for return and other necessary information for them. So, பிற வங்கிகளுடைய ஒழுங்குபடுத்துகின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றது. எந்த வணிக வங்கியை ஆய்வு செய்யவோ வங்கியினுடைய தேவைகளை தகவல்களை கேட்டு பெறவோ இந்த ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. Then monetary authority, பணவியல் உச்சநிலை அதிகாரியாக செயல்படுகிறது. மானிட்டரி அத்தாரிட்டி, பணவியல், மானிட்டரியில பண சம்பந்தமான உச்சநிலை அதிகாரியாக இது செயல்படுகிறது. The RBI formulates, implements and monitor the monetary policy of the country in order to maintain price stability, controlling inflationary trend and economic growth. So, விலைவாசி நிலைத்தன்மையோ பணவீக்க போக்குகளையோ ஒழுங்குபடுத்துகின்ற மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதென்ற வகையில நாட்டினுடைய பணவியல் கொள்கையில இந்த ரிசர்வ் வங்கி நிர்மாணமாகிறது. It provides advice to the government concerning agricultural plans, resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit international finance. இது விவசாயத்திற்கான நிதிகளை வழங்குகின்றது. அதே சமயத்தில் அதற்கான திட்டங்களை அமல்படுத்துவதற்கான ஆதாரங்களை திரட்டுதல், வங்கி, கடன் மற்றும் சர்வதேச நிதி சம்பந்தமான சட்டங்களை இயற்றுதல் போன்ற ஆலோசனைகளை அரசுக்கு இது வழங்கி வருகின்றது. Then closely monitoring economic parameters, பொருளாதார அளவுக்கான அளவுகோலை கூர்ந்து கண்காணித்தல். Closely monitoring the economic parameter, parameterனா அளவுகோல். So closely monitoring the economic, பொருளாதார அளவுகோலை கூர்ந்து கவனித்ததாக இருக்கின்றது. So broad economic parameters such as employment level, price level and production level, trade cycles, foreign investment flow, balance of payment, financial market, etc. are closely monitored by the RBI in order to achieve economic stability and growth. ஒரு பொருளாதாரத்தின் பரந்த வேலை வாய்ப்பு நிலையையோ, விலைவாசி அளவுகள் மற்றும் உற்பத்தி அளவு, வர்த்தக சுழற்சிகள், அயல்நாட்டினுடைய முதலீடு, உள்ளீடுகள் போன்ற செலுத்துதல் சமநிலை போன்றவற்றைய இந்திய ரிசர்வ் வங்கி கூர்ந்து கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. The Board of Financial Supervision of the RBI meet at least once in a month to closely monitor the current development of the country. So, ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு, மத்திய வாரிய இயக்குநருடைய ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு குறைந்தபட்ச மாதத்தில் ஒரு முறையாவது கூடி நாடு முழுவதும் நடக்கும் நிகழ்வுகளை அனைத்தையும் கவனமாக கண்காணித்து முடிவெடுத்து வருகின்றன. Then promptly responding to new challenges, புதிய சவால்களை உடனடியாக பதிலளிப்பது, புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. Promptly responding to new challenges. Whenever the challenges arose before Indian banking system, RBI promptly attend them by issuing master circular and by organizing committees to analyze, review and strengthen the Indian banking. So, இந்த இந்திய வங்கி அமைப்புக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் புதிய சவால்களானது எழப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ரிசர்வ் வங்கி உடனடியாக தலையிட்டு ஒரு குழுவினை ஏற்படுத்தி ஆய்வு செய்து ஒரு தலைமை சுற்றறிக்கையை வெளியிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. A wealth of information can be found in every master circular or committee report. Example, Gopalakrishna Committee of Information Security, Electronic Banking, April 2010. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் குழு அப்படின்றத அமைத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தகவல் பாதுகாப்பு மற்றும் மின்னணு வங்கி சம்பந்தமாக ஒரு அறிக்கையை ஏப்ரல் 2010 அவங்க அளிச்சாங்க. The next one is traditional functions, பாரம்பரிய பணிகள். So banker and financial advisor to the government, அரசினுடைய வங்கியராகவும் அதே சமயத்துல நிதி ஆலோசகராகவும் இந்த ரிசர்வ் வங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. The RBI accepts monetary into the central and state government accounts and make payments on their behalf. It manages government debt and is responsible for issue of new loan. So, இந்திய ரிசர்வ் வங்கி
மத்திய மற்றும் மாநில அரசினுடைய கணக்கியல் பணத்தை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சார்பாக பணம் செலுத்துகின்ற பணிகளையும் இவர்கள் செய்து வருகின்றார்கள். Then it advises the government on the quantum, timing and terms of new loan. It provides ways and means advances to the government to tide over temporary financial needs. It takes up the responsibility of investment on the surplus government fund. Inter-government and inter-department account adjustments are to be found. So, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அரசினுடைய புதிய கடன்களினுடைய அளவு மற்றும் காலம் மற்றும் விதிமுறைகள் பற்றிய ஆலோசனை வழங்கி வருகின்றது. அரசுக்கு தற்காலினுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில இது செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயத்துல அரசுகள் மற்றும் அரசு துறைகளில் உள்ள கணக்குகளை சரிகட்டுதல்களையும் இந்த ரிசர்வ் வங்கி எடுத்து செய்து வருகின்றன. Then monopoly of note issue. ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளிவருவதில் முற்றுரிமை பெற்றது. சோ இவங்களுக்கு வேற யாரும் போட்டியாளர் இல்லை. மோனோபோலி தன்னிச்சையாக செயல்படக்கூடியதாக இது இருக்கின்றது. The RBI is the sole authority for the printing and issue of all currency notes in India except 1 rupee note. இது ஏற்கனவே தெரியும். சோ ஆர்பிஐ வந்து 1 ரூபி நோட்டை தவிர மீத இருக்கக்கூடிய அனைத்து நோட்டுகளையும் அச்சிடக்கூடிய நபர்கள் வந்து யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் தட் sufficient number of good quality currency note is available to the public. Its exchange currency and coin not fit for circulation. So, 1 ரூபாய் நோட்டை தவிர அனைத்து நோட்டுகளையும் அச்சிடப்படுவது யாரு அப்படின்னா வெளியிடுவது யாருன்னா இந்த ரிசர்வ் வங்கி தான். அதே சமயத்துல இந்த ரிசர்வ் வங்கி நல்ல தரமான நோட்டுகளையும் அதே சமயத்துல பொதுமக்களுக்கு காரணமாக கிடைப்பதை இது உறுதி செய்வதோடு மட்டுமல்லாது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கடமையாக இது சொல்லப்படுகிறது. சோ இதனுடைய பயன்பாடு இல்லாத ரூபாய் நோட்டுகளை என்ன செய்வாங்க, அப்பப்ப என்ன செய்வாங்க, சோ நாணயங்களை பெற்றுக்கொண்டு மாற்றி தருவதும் இந்த செயல்பாடுகளையும் செய்து வருகின்றது. 1 rupee note and all coins are issued by the Ministry of Finance. Currency notes are printed at Nashik. இது ஒன்வர்ல கேட்பாங்க. சோ கரன்சி நோட் எல்லாமே எங்க பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா நாசிக், தேவாஸ், தென் சல்போனி, மைசூர் and Hosangabad. So currency notes are never printed outside the India. So 1 ரூபாய் நோட்ல இருந்து அனைத்து நாணயங்களையும் நிதி அமைச்சகம் வந்து தயாரித்து வெளியிடப்படுகின்றது. சோ இந்த ரூபாய் நோட்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசிக், தேவாஸ், தென் சால்போனி, மைசூர் மற்றும் ஹோசங்காபாத் ஆகிய 5 இடங்களில் வந்து அச்சடிக்கப்பட்டுள்ளன. சோ நம்மளுக்கு தெரிஞ்சது நாசிக் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். சோ இது போக மீத இருக்கக்கூடிய 4 இடங்களிலும் கூட நோட்டு அச்சடிக்கப்படுகின்றன. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வெளிரூபாய் நோட்டுகள் அச்சிடுவதற்கு இல்லை. சோ நம்ம நாட்டினுடைய பணத்தை மட்டும்தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க அச்சிடம் செய்யப்படுகின்றது. தென் பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளுக்கு எல்லாம் வங்கிகளாக இது செயல்படுகின்றது. The relationship between RBI and other banks in the country is just like the relationship of a commercial bank with its customers. The RBI maintains the current account of all commercial banks in the country. All scheduled banks should deposit a percentage of cash reserve with RBI. So, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பிற வங்கிகளுக்கு எல்லாம் இடையே ஏற்படுகின்ற உறவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தக ரீதியாகவோ அதே சமயத்துல வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள உறவை போலவோ இது செயல்படுகின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கியினுடைய நடப்பு கணக்கையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் வங்கி நிர்வகிக்கின்றது. சோ அந்த அட்டவணையின்படி இந்த வங்கிகள் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரொக்க இருப்பா வந்து அவங்க வச்சுக்கணும், கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். சோ அப்பதான் என்ன செய்வாங்க அப்படின்னா மாற்று சீட்டுகளை மறுவட்டம் செய்கின்ற பொழுது அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களுக்கு ஈடாக வைத்து இந்த ரிசர்வ் வங்கி கடன் தருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப நடப்புல ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க், சோ அது வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த கேஷ் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல வந்து சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா சோ ரிசர்வ் பேங்கினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு சோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, சோ டிபிஎஸ் பேங்க்னு ஒரு சிங்கப்பூர் பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணி சோ அதை மீட்டிட்டாங்க. சோ இந்த மாதிரி மெர்ஜர் பிளான், அமால்கமேஷன் இது எல்லாமே வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கு. சோ ப்ராப்ளம் எங்கெல்லாம் வருகின்றதோ அதுக்கு உடனடியாக தீர்வு காண்பதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கின்றது. சோ அதான் சொல்றேன், வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக இது செயல்படுகின்றது. தென் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி, கடன் மற்றும் பணப்புழக்கத்தினுடைய கட்டுப்பாட்டாளராக இது இருக்கின்றது. Controlling the credit money in circulation
and the interest rate is in the country is the major functions of RBI. For this purpose, the RBI uses quantitative and qualitative methods of credit control, ensuring the availability of sufficient cash and credit for business transactions and investment purpose in the economy is the responsibility of RBI. ஸோ நாட்டினுடைய கடன் பணம் மற்றும் ரூபாய் பணப்புழக்கத்தினுடைய அளவை முழுவதுமாக கட்டுப்படுத்தி வைக்கின்றது. அதே சமயத்தில் வட்டி விகிதத்தை நிர்வாகம் செய்வதும் இந்த ரிசர்வ் வங்கி தான். ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னுடைய ரேட்டு, டெபாசிட்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே சேஞ்சஸ் பண்றது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ இந்த செயல்பாட்டிற்காக ரிசர்வ் வங்கியினுடைய கடன் மற்றும் பண அளவினை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் கடன் தரத்தினை கட்டுப்படுத்துவதற்கும் வழிமுறைகளை பின்பற்றுகின்றன. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய வாணிப பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீடுகள் நோக்கல் மீதான ரொக்கம் மற்றும் கடன் பெறுகின்ற கிடைப்பதை உறுதிப்படுத்துவதும் இந்த ரிசர்வ் வங்கி தான். தென் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், கடன் அளவை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகள். Quantitative methods of credit control. The method which influence the total volume of credit in India economy are called quantitative or general method. So இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மொத்த கடன் தொகையினுடைய அளவை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எனப்படும். An increase in the first three methods will reduce the volume of money in circulation in India and vice versa. So இவற்றில் முதல் 3 நடவடிக்கைகளுடைய அதிகரிப்பு நாட்டின் மொத்த பண சுழற்சியினுடைய அளவை குறைப்பதற்கு உதவி செய்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வீத கொள்கைன்னு சொல்றோம். பேங்க் ரேட் பாலிசி. ஸோ பேங்க் ரேட் ரெஃபர்ஸ் டு த ரேட் அட் விச் த RBI ரீடிஸ்கவுண்ட் த பில் given by the scheduled bank, வரையறுக்கப்பட்ட வங்கின்னு சொல்றது. ஸோ வங்கி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அட்டைன் படி வங்கிகளினுடைய மாற்றீட்டினை மட்டம் செய்வது, டிஸ்கவுண்ட் பண்ணுவதுன்னு அர்த்தம். மட்டம் செய்து கடன் வழங்குகின்ற கழிவு விகிதத்தை இது குறிக்கின்றது. Then cash reserve ratio, CRR சொல்றது ரொக்க இருப்பு விகிதம். So it is the ratio of cash reserve with the RBI kept by scheduled bank in proportion to the total time and demand liability with them. ஸோ இது அந்த ரிசர்வ் வங்கியினுடைய அட்டவணையின்படி வங்கிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய மொத்த கால மற்றும் கேட்பு வைப்புகளை விகிதாச்சாரமாகவோ அல்லது ரொக்க பணமாகவோ இந்திய ரிசர்வ் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய பண இருப்பு விகிதத்தை இது குறிக்கின்றது. Then statutory liquidity ratio, SLR. In this ratio of money and money equivalent kept within the bank in proportion to the total time and demand liability with them. சட்ட ரீதியான நீர்மை தீர்மானத்தை விகிதம். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அட்டையிடப்பட்ட வங்கியை பார்த்தீங்க அப்படின்னா தம்மிடம் உள்ள இருக்கக்கூடிய மொத்த கால மற்றும் கேட்பு வைப்புகளுடைய விகிதாச்சாரத்தை தம்மிடமே வைத்துக் கொள்ள வேண்டிய பணம் மற்றும் பணத்திற்கு சமமான உபகரணங்கள் ஆகியவற்றினுடைய அளவை இது குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. Next one is open market operation. Open market operation. So the RBI directly buy and sell the securities and bill in the money market either to decrease or to increase the total volume of money. So நாட்டினுடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ இந்திய ரிசர்வ் வங்கி நேரடியாக பணச்சந்தையினுடைய பத்திரங்களை மற்றும் மாற்றுச்சீட்டுடைய வாங்கவோ அல்லது விற்கவோ செய்யப்படுகின்றன. So thank you. With that we can conclude that. We can see in the next class. Thank you.